பிதாவே, நன்றியோடு நாங்கள் மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறோம். தேவரீர் கிருபையாக இந்நாள் வரையும் நீர் எங்களை தூக்கி சுமந்து வந்த எல்லா வழிகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய சமூகத்திலே கூடி வரும்படியான சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக நம்முடைய சமூகத்திலே கூடி வர நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு இருப்பது தான் எங்களுடைய இதயத்தின் வாஞ்சு, ஏக்கம், எதிர்பார்ப்பு எல்லாமே அது கேட்டபடி எங்கள் வாழ்க்கை காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளின் காலை ஆராதனையினுடைய ஒவ்வொரு பகுதியிலேயும் நீர் வெளிப்படும்படியாய், நீர் மகிமைப்படும்படியாய் எங்களை நீர் மறைத்து ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை பலன் தாரும், கிருபை தாரும், தேவ கிருபை இன்னும் அதிகமாக வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல் ஆராதனை பொறுப்படுப்பீராக, வர்ஷிப்பை பொறுப்படும். நம்முடைய வார்த்தைகளுக்கு ஜீவனாக, ஆவியாய், வல்லமையாக இருக்கட்டும். அதோடு கூட இந்த நாளில் நடக்கிற ஞாயிறு பள்ளி மற்ற எல்லாவற்றிலேயும் தேவன் மகிமைப்படுவீராண்டு ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே விசேஷமாக நீட் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற, ஆயத்தமாகி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையான கருத்தில் அபிஷேகித்து பயன்படுத்தும்படியாய், பாதுகாக்கும்படியாய், தேசத்திலே நம்முடைய பிள்ளைகள் உயர்த்தும்படியாய் நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. எங்களுடைய பிரசங்கங்களெல்லாம் நீங்கள் தேவ பிரசனத்திலிருந்து கவனித்தால்தான் புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு சும்மா ஒரு ஆலோசனை அல்ல. தேவனுடைய சத்தியத்தின் காரியத்தை புரிந்து கொள்வதற்கு ஆவியான நம்மோடு கூட இருந்து செயல்பட வேண்டும். ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 31வது வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே தேவனால். யார் அவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அருமையான வார்த்தை. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நாங்கள் முன்னிட்டு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் இயேசு எவ்விதமாக வெளிப்படுத்தப்படுகிறார், அவருடைய சுபாவங்கள், அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். கவனித்து கொள்ளுங்க. வனாந்திரத்தில் தேவ ஜனங்கள் வந்த பிற்பாடு மோசேயை நோக்கி கர்த்தர் சொன்னார், நான் வாசம் பண்ணத்தக்கதாக ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும். யாத்திராகம புஸ்தகம் 25 அதிகாரம் நீங்கள் 1 முதல் 7 வசனங்களை வாசித்தால் விபரமாக அறிந்து கொள்ளலாம். பொன் உடைமை உள்ளவர்கள் பொன்னையும் வெள்ளியையும், ஆலயத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் பணிமுட்டுகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ஏனென்றால் 8வது வசனம் வாசிங்க. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. வனாந்திரத்தில் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அதன் அடிப்படையில் மோசேக்கு அந்த தரிசனம் கொடுக்கப்படுகிறது. மோசே அதை செய்யவில்லை. அகோலிபா, பெசலேல் என்கிற ஞானமுள்ள 2 பேரை கர்த்தர் மோசேக்கு தந்தார். அந்த 2 பேரும் அந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய முழுமையான எல்லா காரியத்தையும் செய்து முடித்தார்கள் என்று நம்ம அந்த யாத்திராகம புஸ்தகம் 26வது அதிகாரத்திலிருந்து 40வது அதிகாரம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய பணிமுட்டுகள் எவ்விதமாய் என்னெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்பதை விபரமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். வாசஸ்தலம், எதற்காக வாசஸ்தலம்? கர்த்தர் வாசம் பண்ண, தேவன் வாசம் பண்ணுவதற்காக ஒரு வாசஸ்தலம். அங்கே வாசஸ்தலம் என்று சொன்னாலும் புதிய ஏற்பாட்டில் ஆலயமாகிய நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். புதிய ஏற்பாட்டில் நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கப்படுகிறதை வசனங்கள் மூலமாய் நாம் பார்க்கிறோம்.
ஆசரிப்பு கூடாரத்தின் வரைபடத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் வெளிப்பிரகாரம் என்று சொல்லி பெரிய ஒரு பகுதி உண்டு. அதுக்கப்புறம் அங்கே கூடாரம் என்று சொல்லக்கூடிய பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இதனுடைய ஒவ்வொரு அளவுகளுமே அநேக அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது. எல்லாவற்றையும் அது பைபிள் ஸ்டடியாக சொல்ல வேண்டியிருக்கும். அப்படி நான் சொல்ல விரும்பவில்லை. இன்றைக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்படுகிற மூடு திரைகள், ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்படுகிற மூடு திரைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த மூடு திரைகளால் மூடப்பட்டு அந்த வாசஸ்தலம் தேவன் வாசம் பண்ணுவதற்காக, தேவ சமூகம் அங்கே இருப்பதற்காக அங்கே வைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வாசஸ்தலத்துடைய மூடு திரைகளிலே நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் 10 மூடு திரை செய்ய வேண்டுமாம். நீங்கள் வசனத்தை பார்த்து கொண்டீங்கன்னா 10 மூடு திரைகளை உண்டு பண்ணணும். அந்த 10ல் 5 மூடு திரையை ஒன்றாக இணைக்கணும். அதே போல் மற்ற 5 ஒன்றாக இணைக்கணும். இந்த 5 இந்த மூடு 2 சேர்ந்து ஒன்றாக இணைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த மூடு திரையில் என்ன வரையப்பட்டிருக்கிறது என்றால் சித்திர வேலையாக கேருபீன்கள் வரையப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்க முடியும். ஆமேன், அல்லேலூயா. இதெல்லாம் ஞான அர்த்தமுள்ளதாக இருக்கிறபடினால நாம் இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை அறிந்து அந்த சுபாவங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது தான், அதை நாம் பயிற்சிக்கும் போது தான் அவருக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியாக மாற முடியும். ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆகவே யாரெல்லாம் அந்நிய பாஷை அடையாளத்தோட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்களோ அவர் எல்லாருமே தேவனுடைய வாசஸ்தலமாக, தேவனுடைய ஆலயமாக, தேவனுடைய வீடாக, அவர் வாசம் பண்ணத்தக்க ஒரு மேன்மையான இடமாக மாற்றப்படுகிறோம். நமக்கு தெரிந்தது தான் 1 கொரிந்தியர் 3:16-17 வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அதைத்தானே திருதரிசனங்களை நம்ம கேட்கிறோம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம், தேவனுடைய ஆலயம், நீங்களே அந்த ஆலயம் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 6:19. உங்கள் சரீரமானது, பாருங்க, உங்கள் சரீரமானது, கவனிச்சு கொள்ளுங்கள், சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அறிந்திருக்க வேண்டும் என்று இந்த எச்சரிப்பின் சத்தம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே we are the temple of God, நாம் தான் தேவனுடைய ஆலயம், இல்லாவிட்டால் வாசஸ்தலம். இந்த வாசஸ்தலத்தின் திரைசீலிலே காணப்படுகிற கேருபீன்கள், அந்த திரைசீலை 4 விதமான நூலினாலே நெய்யப்பட்டிருக்கிறதை நாம் அங்கே வாசிக்கலாம். அல்லேலூயா. ஆமாம், 4 விதமான நூலினாலே நெய்யப்பட்டிருக்கிறதாக 26ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினால், திரித்த மெல்லிய பஞ்சு நூல், இளநீல நூலினாலும், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடு திரைகள் இருங்க. ஆக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 4 விதமான நூலினாலே அந்த திரைச்சீலை நெய்யப்படுகிறது மட்டுமல்ல, அந்த திரைச்சீலையில் கேருபீன்கள் வரையப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய மேஜை இருக்கிறது, குத்து விளக்கு இருக்கிறது, அதுக்கப்புறம் தூபபீடம் இருக்கிறது. இந்த 3ம் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி, அதை மூடுகிற கிருபாசனம், அதன் மேலே 2 கேருபீன்கள், இதெல்லாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படுகிற ஒரு காரியம். அந்த பெட்டிக்குள்ளே ஆரோனுடைய துளிர்த்த கோல், உடன்படிக்கையின் கற்பலைகள், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம்,
இவைகள் எல்லாமே இப்போ நான் சொல்லுகிற இவைகள் எல்லாமே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி, கிருபாசனம், கேருபீன்கள், அந்த பெட்டிக்குள் இருக்கிற மன்னா, அந்த பெட்டிக்குள் இருக்கிற ஆரோனுடைய துளிர்த்த கோல், கற்பலைகள் எல்லாமே மூடி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மூடு திரைகளை உண்டு பண்ணுவாயாக. அல்லேலூயா. நீங்கள் நானும் அப்படி வாசஸ்தலம் என்றால் இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிறது, நம்மை மூடி பாதுகாக்க வேண்டும். ஆமேன். எந்த மூடியினால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் 4 விதமான நூலினால் நெய்யப்பட்டிருக்கிற அந்த கவரிங், கர்டன்ஸ் அண்டு கவரிங் என்று ஆங்கிலத்தில் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மூடு திரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 4 விதமான நூல் என்று சொல்வது அதாவது இந்த எல்லாவற்றையும் மூடி பாதுகாப்பதற்காகத்தான் அந்த மூடு திரைகள் நெய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அதாவது இயற்கையான சரீரத்தில் இருக்கிற நாம், இயற்கைக்கு மேலான, இயற்கையான சரீரத்தில் இருக்கிற நாம் இயற்கைக்கு மேலான உள்ளான மனுஷனுடைய ஜீவியம் காக்கப்பட வேண்டும் என்றால், உள்ளான மனுஷனுடைய ஜீவியம் காக்கப்பட வேண்டும் என்றால் இந்த மூடு திரை நமக்கு அவசியம். அல்லேலூயா. ஆக நீதிமொழிகள் 4:23 நாம் பார்க்கிறோம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ இந்த மூடு திரைகள் அவசியம் இல்லையா? வேண்டும் தானே? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து என்ன புறப்படும்? ஜீவ ஊற்று புறப்படும். என்றால் இருதயம்தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது, மகா கேடுள்ளதாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த இருதயத்தை என்ன செய்யணுமா? பாதுகாக்க வேண்டும். ஆகவே தான் இந்த ஹார்ட் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஜீவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் இந்த பம்பிங், நமக்குள்ளே நடக்கிற அந்த இரத்த ஓட்டங்கள் எல்லாம் சரியாக ஓடணும். நிறைய காரியங்கள் அதில் இருக்கிறது, நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆக இது எல்லாம் எதனால மூடப்பட வேண்டும்? திரைச்சீலினாலே மூடப்பட வேண்டும். இந்த யாத்திராகமம் 26 முதல் 40 வரையும் இந்த எல்லா விவரங்களையும் நான் நீங்கள் வீட்டில் படித்து கொள்ளுங்க. நான் குறிப்பை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். இந்த 4 விதமான நூல், அதாவது 4 விதமான நூலும் அந்த திரைச்சீலில் இருக்கிறது. அதோடு கூட கேருபீன்கள் அதில் வரையப்பட்டிருக்கிறது என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்க. இந்த 4 விதமான நூலில் முதலாவது நூல் என்னது சொல்லப்பட்டிருக்கிறது? திரித்த மெல்லிய பஞ்சு நூல். இந்த திரித்த மெல்லிய பஞ்சு நூலானது பரிசுத்தத்தை காட்டுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு யாருக்குள் இருந்தது? இயேசு கிறிஸ்துக்குள்ளே. அவரே தேவனால் நமக்கு ஞானமாயும் நீதியாயும் பரிசுத்தமாயும் மீட்புமானார் என்று சொல்கிற அதில் முக்கியமாக பரிசுத்தம் தான் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்ல அந்த நூலுடைய பெயர் என்ன சொன்னால் திரித்த மெல்லிய பஞ்சு நூல். இது பரிசுத்தத்தை காட்டுகிறது. மணவாட்டியினுடைய வஸ்திரம் திரித்த மெல்லிய பஞ்சு நூலை போல. வஸ்திரம் என்று சொல்வது நம்முடைய ஜீவியத்தை பாதுகாக்கக்கூடிய, மானத்தை பாதுகாக்கக்கூடிய, ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்கிறார்களே, அதுபோல தான் சுபாவங்களை குறிக்கிறது. ஆகவே தான் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், அவருக்கு துதி செலுத்த கடவோம். வாருங்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று பாருங்கள். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான என்ன வஸ்திரம்? சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தைத்துக் கொள்ளும்படிக்கு அவளுக்கு அளிக்கப்பட்டது. அல்லேலூயா. அதனால பெந்தகோஸ்தே திருமணங்களில் பெண்ணுக்கு அருமையான வெண் வஸ்திரத்தை உடுத்து மணவாட்டிக்கு அடையாளமாக, மணவாளன் இயேசுவுக்கு அடையாளமாக, மாப்பிள்ளையும் பெண் மணவாட்டிக்கு அடையாளமாக பெண்ணும் என்று சொல்லி நம்ம அதை அப்படி நடத்துகிறோம். இது ஒரு மாதிரியான ஒரு காரியம். ஆகவே தான் வேதத்தில் சொல்லுகிற இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன் என்று எபேசுவில் நான் வாசிக்கிறோம். நாம் இங்கே வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் என்று சொல்ல கேட்டேன். சுத்தம் பிரகாசம் மெல்லிய தரித்துக் கொள்ளும்படி வஸ்திரம் பாருங்க, சுத்தமும் பிரகாசமான
மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகள். அல்லேலூயா. பாருங்க, நம்ம நீதி எல்லாம் அழுக்கான கந்தை, ஆனால் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவ நீதிக்குள்ளே நம்ம கொண்டு வரப்பட்ட பிற்பாடு நீதியின் ஜாதி இல்லையா, நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல் திறக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த முதலாவது பரிசுத்தம் என்று சொல்லுகிற இந்த காரியம் இயேசுக்குள்ளே காணப்பட்டது. அதைத்தான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் பாவம் செய்யவில்லை, பாவம் அறியவில்லை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறார். முதலாவது வாசிக்கலாம், பாவம் அறியாதவர். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும், நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தேவ நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக. இயேசு எப்படிப்பட்டவர்? பாவம் அறியாதவர். 1 பேதுரு 2:22 அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை சரி, காணப்படவில்லை. 3 யோவான் 8:46 என்னிடத்திலே பாவம் உள்ளென்று யார் சொல்ல முடியும்? பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? பாவம் அறியவில்லை, பாவம் செய்யவில்லை, பாவமே இல்லை. யாருக்குள்ள? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே. அவர்தான் பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வமாக, கடவுளாக, ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியாக தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அவரிடத்தில் இல்லை என்கிற பிரித்தெடுக்கப்பட்ட, பரிசுத்தத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம். இது யாருக்குள்ளே வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்குள்ளேயும் வேண்டும். பாவம் அறியாது, பாவமே செய்யாது, பாரிதில் ஜீவித்தீரே. கடந்த வாரம் பாடணும். பாவம் அறியாது, பாவமே செய்யாது, பாரினில் ஜீவித்தீரே. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, அவரை போல நாம் ஜீவிப்பதற்காக பலமதை தாருமையா என்று நாம் பாடினோம். எத்தனை பேர் அதை உணர்ந்து பாடுகளே தெரியாது. ஆகவே இந்த திரித்த மெல்லிய பஞ்சு நூலானது பரிசுத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அவருடைய பரிசுத்தம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கவரிங், அந்த மூடி, அந்த திரைச்சீலை நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஜனத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறோம், ஜாதியிலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரஜாதியிலிருந்து பிரிக்கப்பட்டு அந்த கூடாரத்தில் அவங்க செப்பரேட்டாக இருக்கிறாங்க. தேவ ஜனங்கள் தனித்து வாசம் பண்ணுகிறோன்னு சொல்லி என்னாகமோ 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 2வது பார்த்தீங்கன்னா இளநீல நூல். 2வது நூல் பேர் என்ன? இளநீல நூல். இது உணர்வோடு கூடிய அன்பு, அன்போடு கூடிய ஞானம். உணர்வோடு கூடிய அன்பு, அன்போடு கூடிய ஞானத்தை குறிக்கிறது தான் இளநீல நூல். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு, அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு, அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும். உணர்வின் பூரண நிச்சயத்துடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன் என்று பவுல். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் அவருக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. பிதாவையும் குமாரனையும் பகுத்தறிகிற அன்பு, அந்த ஞானம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இளநீல நூல். அது ஞானத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரியம். நாம் எப்போதும் தேவ ஞானத்தை பெற்றலாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. இவ்விதமாக ஞானமாக நாம் இதயத்தை காத்து கொள்ளும்போது நாம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற முடியும். எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் நம்மை காத்து பிரித்து வேறுபடுத்தி நம்மை பத்திரமாய் காத்து கொள்ளும்படியாகத்தான் இந்த 3 திரைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கற்பனையினுடைய பொருள் என்னவென்றால் சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அல்லேலூயா. ஆகவேதான் 1 கொரிந்தியரிலே சொல்லப்பட்டிருக்கு, அன்பே பிரதானம். எல்லாவற்றுக்கும் அன்பு மிக முக்கியம். 1 யோவானில் நான் வாசிக்கிறோம், அன்பு இல்லாதவன் தேவனை
அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆக அந்த தேவனுடைய அன்பை நாம் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள, ஞானத்தை புரிந்து கொள்ள, உணர்வுள்ள அன்பு, அன்போடு கூடிய ஞானம், பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசுவையும் அறிகிற அந்த அறிவினால் தான் நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, அதோ கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, 7ஆம் வசனத்திலிருந்து நினைக்கிறேன், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. அதுக்கு மேல உள்ள வசனங்கள், ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் இப்படி நாம் போதிக்கப்பட்டபடியே அந்த உணர்வோடு கூடிய அன்பு, உணர்வோடு கூடிய ஞானம், இதை பிதாவாகிய தேவனுக்கும் குமாரன இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ரகசியத்தினுடைய காரியத்தை நாம் புரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே இளநீல நூலானது ஞானத்தை குறிக்கிறது. அடுத்தது இரத்தாம்பர நூல். இரத்தாம்பர நூல் என்று சொல்வது தேவ நீதியை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் வாசிக்கலாம், எரேமியாவின் புஸ்தகம் 23:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது, அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர். ஆகவேதான் யெகோவா சிட்கெனு என்று சொல்லுகிறோம். அவருக்கு இடுகிற நாமத்துக்கு என்ன பெயர்? யெகோவா சிட்கெனு. அவருக்கு இடுகிற நாமத்தின் பெயர் என்ன? நீதியாயிருக்கிற கர்த்தர். ஆகவே இரத்தாம்பர நூல் ஆனது தேவ நீதியை நமக்குள்ளே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த நீதி ரட்சிப்பிலேயே தொடங்குகிறது. இப்படியே எல்லா நீதியும் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று இயேசுவே நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி பேக்ரவுண்டு ரொம்ப அழுக்கு, ரொம்ப மோசம். ஆனால் ஆண்டுடைய நீதி, அவருடைய நீதியினால் நாம் எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் 2 கொரிந்தியர் 5:21 பார்த்தோம். நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவ அறிக்கை செய்து ரட்சிக்கப்படும் போது ரட்சிப்பிலேயே இந்த நீதி நமக்கு தொடங்குகிறது. ஞானஸ்நானத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீதியை நிறைவேற்றுகிறோம். பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தினால தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவின் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. இது நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்றால், எப்படி நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டது போல மற்றவர்களுக்கும் நாம் மன்னிப்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்கணும். நம்முடைய பாவங்களை மன்னித்து நாம் பாவமே செய்யாதவர்கள் போல நம்மை நம்முடைய தகப்பன் நம்முடைய ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருப்பார் என்றால், மற்றடைய பாவங்களை நாம் மன்னித்தால் போதாது, அவர்கள் பாவமே செய்யாதவர்களைப் போல அவங்களை என்ன செய்யணும்? ட்ரீட் பண்ணணும். திரும்ப திரும்ப குற்றத்தை சொல்லி காட்டி, பாவங்களை சொல்லி காட்டி அவங்களை அதைரியப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எவ்விதமாக மன்னித்தாரோ அப்படியே நாமும் மற்றவர்களுக்கு மன்னித்து மறந்து அதை நினையாமல் முதுகுக்கு பின்னாடி அவர் போட்டது போல, சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டது போல நிறைவான ஒரு மன்னிப்பை மற்றவர்களுக்கு நாம் கொடுப்போம் என்றால் இந்த தேவ நீதி நமக்குள்ளே நிறைவேறக்கூடியதாக இருக்கும். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் கடைசியில் படிங்க. நீங்களும் அவனவன் தன் சகோதரனுடைய தப்பிதங்களை மனப்பூர்வமாக மன்னியாமல் போனால் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். அப்ப நீங்க மக்களுக்கு மன்னிக்காவிட்டால் உங்களுக்கும் அந்த பாவம் மன்னிக்கப்படவே. கவனிக்கிறீங்களா? மன்னிச்சிட்டீங்களா? மன்னிச்சிட்டோம், ஆனால் மறக்கலை. உன் வீட்டு வாசப்படி நான் ஏற மாட்டேன். அன்றைக்கு அந்த வார்த்தை இன்றைக்கும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அப்படி நினைக்கிறீங்களா? இல்லை. நம்முடைய பாவங்களை மன்னித்து மறந்து சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு முதுகு பின்னாடி போட்டு மேற்குக்கு கிழக்கும் எவ்வளோ தூரமாக விலைக்கு போட்டிருக்கிறாரே. அப்படி என்றால் நாமும் மற்றவர்களுக்கு மனப்பூர்வமாக மற்றவருடைய தப்பிதங்களை மனப்பூர்வமாக தவறுதல்களை மனப்பூர்வமாக மன்னியாமல் போனால் உங்களுக்கும் அப்படியே. எனக்கு உங்களுக்கு தான் சொல்கிறேங்க, உங்களுக்கு தான். மற்ற என்ன செய்ய நம்ம மனப்பூர்வமாக மன்னிக்கும் போது நமக்குள்ளே தேவ நீதி
நிறைவேறும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44:23 என்ன சொல்கிறது பாருங்கள். வானங்களே வானங்களே கலித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார், கர்த்தர் இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். பர்வதங்களே பர்வதங்களே காட்டில் உள்ள சகல மரங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். மீகா 7:14 மீகா கர்மேலின் நடுவிலே தனித்து வாசமாய் இருக்கிற உமது தனித்து வாசமாய் இருக்கிற சுதந்திரமாகிய உம்முடைய மந்தையை உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும் காத்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலியாத்திலும். சரி, இவ்விதமாக கர்த்தர் யூதாவையும் இஸ்ரவேலையும் மேய்த்து பாதுகாத்து தப்பித்து மூடி காக்கிறவராக இருக்கிறார். பாவமே செய்யாதவர்களாக நம்மை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும் போது நாமும் மற்றவர்களுக்கு மனப்பூர்வமாக மன்னிக்க வேண்டும். இளையகுமாரனை குறித்து நமக்கு தெரியும். இளையகுமாரன் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு தூரதேசத்துக்கு போய் துன்மார்க்கமாக நடந்த பிற்பாடு ஒரு நேரம் அவனுக்குள்ளே மன மாறுதல் உண்டானது, ரட்சிப்பு உண்டானது. நான் எழுந்து புறப்பட்டு போய் தகப்பனடி வீட்டுக்கு செல்வேன், என்னை ஒரு மகனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், உங்கள் வேலைக்காரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ள சொல்லுவேன் சொல்லி புறப்பட்டு போகிறத அவன் புறப்பட்டு வருகிறான். தூரத்திலிருந்து தகப்பன் பார்த்து ஓடி வந்து கட்டி பிடித்து முத்தமிட்டு அவனை ஏற்றுக்கொள்ளவில்லையா? அல்லேலூயா. அப்படி என்றால் நாமும் மனப்பூர்வமாக மற்றவர்களுக்கு மன்னிக்கும் போது, இயேசு ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் மன்னித்திருக்கும் போது, அந்த மன்னிப்பு நமக்கு கொடுத்திருக்கும் போது நாம் மற்றவர்களுக்கு மனப்பூர்வமாக மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதை நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்களுக்கும் பரமபிதா அப்படியே செய்வார். நீ மன்னித்தால் தேவ நீதி உங்களிலே நிறைவேறும். இரத்தாம்பர நூலை போல நீங்கள் காணப்பட முடியும். நான்காவதாக சிவப்பு நூல். நான்காவது சிவப்பு நூல். இது விடுதலையை குறிக்கிறது. சிவப்பு நூல் விடுதலையை குறிக்கிறது. இரத்தத்தினால நமக்கு மீட்பை கொடுக்கிறது. நம்ம எல்லாருடைய இரத்தமுமே சிவப்பானது தானே? ஆமாம், இரத்தத்தினால மீட்புண்டு. நம்முடைய ஜீவனுக்கு ஈடாக அவர் இரத்தத்தை சிந்தி இரத்த கிரயத்தை கொடுத்து நம்மை வாங்கியிருக்கிறார். இரத்த புண்ணியத்தினாலே அவர் நம்மை வாங்கியிருக்கிறார், மீட்டு இருக்கிறார். அதுதான் அப்படி அர்த்தம். மீட்டுக்கொள்வது என்று சொல்வது கிரயத்தை செலுத்தி மீட்டுக்கொள்வது. சந்தையில் போய் ஒரு மாடோ ஒரு மிருகத்தையோ வாங்கும்போது அதனுடைய முழு தொகையும் கொடுத்து அந்த மூக்கணம் கயிறோடு சேர்த்து மொத்தமாக வாங்கி கொள்வது போல நமக்கு செலுத்த வேண்டிய எல்லா செலவையும் எல்லா விதமான இரத்தத்தையும் கல்வாரி சிலுவையில் அவர் செலுத்தி இரத்த புண்ணியத்தினால் என்ன செய்த நம்மை மீட்டு கொண்டார். அதுதான் இந்த சிவப்பு நூலானது மீட்டு கொள்ளப்படுகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஏசாயா 51:1 என்ன வாசிக்கிறோம்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் பாருங்க, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகத்திலே நம்ம ராகாபுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சுருக்கமா படிங்களேன். 2:17. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை, ராகாபுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கொள். அல்லேலூயா. அவள் அப்படி சேர்த்து கொண்டது நிமித்தமாக அழிவிலிருந்து மீட்கப்பட்டாங்க, பாதுகாக்கப்பட்டாங்க. இதுக்கு அடையாளமாகத்தான் சிவப்பு நூல் கயிறு ஜன்னல் மேலே கட்டப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே சிவப்பு நூல் என்று சொல்வது பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் பல தீமையான எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை விடுவிக்கக்கூடிய ஒரு அர்த்தமாக சிவப்பு நூல் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்தான் நம்மை கிரயமாக வாங்கி இருக்கிறது. அதனால்தான் கிரயித்து கொள்ளப்பட்டீர்கள், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று சொல்லி நம்ம 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கடைசியில் நாம் வாசித்தோம். பிரியமானவர்களே, இவையெல்லாம் எதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது? இந்த 4 விதமான நூலும் எதில்? திரித்த மெல்லிய பஞ்சு நூல் பரிசுத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது.
இளநீல நூல் ஞானத்துக்கு அடையாளம், ரத்தாம்பர நூல் தேவ நீதிக்கு அடையாளம், சிவப்பு நூல் மீட்புக்கு அடையாளம். இது எங்கே இருந்தது? அவரே தேவனால் நமக்கு ஞானமாக, நீதியாக, பரிசுத்தமாக மீட்புமானார். அப்போ இந்த திரைச்சீலைகள் யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. அல்லேலூயா. அவர் தான் நம்மை மூடி பாதுகாக்கிறார். அவருடைய பாதுகாப்பின் கீழே, அவர் செட்டியின் கீழே நாம் அடங்கி கீழ்ப்படிந்து இருப்போம் என்றால் தேவ நோக்கு நமக்குள்ளே நிறைவேறும். இன்னொரு ரகசியம், அந்த திரைச்சீலையில் என்ன இருக்கிறது? கேருபீன்கள். இந்த கேருபீன்கள் யார் என்றால் தேவனுடைய ஊழியர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், அந்த அந்த திரைச்சீலையில் கேருபீன்கள் வரையப்பட்டிருக்கிறது என்று சொல்வது கர்த்தருடைய ஊழியர்கள் குறிக்கிறது. நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இயேசு ஜெபம் பண்ணி முடித்த பிற்பாடு மலையிலிருந்து இறங்கி வந்து தம்மோடு இருக்க 14-15 வசனங்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பும்படி வியாதிகளை குணமாக்கி. சரி, இந்த வசனத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால், தம்மோடு இருக்க, இயேசுவோட இருக்க 12 பேரை தெரிந்து கொண்ட பல காரியங்கள் கர்த்தர் அவங்க மூலமாக செய்யப்படுகிறதை நம்ம அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவளை கர்த்தர் என்ன செய்தாரா? தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தெரிந்து கொள்கிற, அழைக்கப்படுகிற ஊழியர் உண்டு. ஆனால் தாங்களாகவே தெரிந்து கொண்டு ஊழியத்தை செய்யலும் உண்டு. ஊழியரில் சில வித்தியாசத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நீ வேதவசனத்தை பார்த்தீங்கன்னா எபிரேயர் 5:4 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானாக இந்த கனமான ஊழியத்துக்கு வர முடியாது என்று வேதம் சொல்கிறது. இப்போ கவனிங்க, அந்த திரைச்சீலையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கேருபீன்கள் சித்திரமாக வரையப்பட்டிருக்கிறது. திரைச்சீலையிலிருந்து அந்த கேருபீன்கள் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. தம்மோடு இருக்க. அல்லேலூயா. அதே போல தான் இன்னொரு காரியம், உடன்படிக்கை பெட்டிக்கு மூடி கிடையாது. உடன்படிக்கை பெட்டி என்ன இல்லை, அதுக்குள்ள என்ன இருக்குது? மண்ணா இருக்கிறது, ஆரோனுடைய தள்ளித்த கோல் இருக்கிறது, கற்பனைகள் எல்லாம் இருக்குது. நல்ல விலையேற பெற்ற எல்லா விதமான தாளந்துகள், வரங்கள், எல்லாமே ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் மூடி யாரு? கிருபாசனம். கிருபாசனம் தான் மூடி இருக்கிறது. அதோடு அடிப்பு வேலையாக 2 கேருபீன்கள். இப்போ கேருபீன்களை தூக்குனா மூடியோடு சேர்ந்து அப்படி தான் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த திரைச்சீலையில் என்ன வரையப்பட்டிருக்கிறது? கேருபீன்கள் வரையப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஊழியர்களையும் இயேசுவை பிரிக்கவே முடியாது. நாம் கர்த்தருக்காக செய்யும் சேவைகள் மற்றும் கிரியைகளில் நாம் உண்மையாக இருப்போம் என்றால் அவர் ஒருபோதும் நம்ம மறக்க மாட்டார். என்ன சொல்லுங்க? நாம் கர்த்தருக்காக செய்கிற சேவைகள் என்ன ஆண்டவருக்காக செய்தாலும் அதை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. எபிரேயர் 6:10, ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும், பாருங்க, உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நீதியின் கிரியைகளுக்கும் தான தர்மங்களுக்கும் நிச்சயமாகவே உங்களை காக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு செய்த ஊழியத்தினாலும் இப்பொழுது செய்து வருகிற காரியத்தினாலும் தேவன் ஒருபோதும் உங்களை என்ன செய்ய மாட்டார்? மறந்து விடுகிறதுக்கு அநீதியுள்ள தேவன் அல்ல. தேவன் நீதியுள்ளவராக இருக்கிறார் இல்லையா? மனுஷன் அப்படி மறந்து விடுகிறான். ஆனால் கர்த்தரோ நீதியுள்ளவராக இருக்கிறார் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆக நாம் கர்த்தருக்காக செய்யும் சேவைகள் மற்றும் கிரியைகளில் உண்மையாக இருப்போம் என்றால் தேவன் ஒருபோதும் நம்மை மறப்பதே இல்லை. தேவன் மறக்க மாட்டார். அவர் ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு இவைகளை அறிவது மட்டுமல்ல, இதை கேள்விப்படுவது மட்டுமல்ல, வசனங்களை படிப்பது மட்டுமல்ல, இது நம்முடைய அனுபவமாக மாறணும். அந்த ஞானம், அறிவு இல்லையா, ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு இவைகள் என்ன செய்யணும்? எனக்குள் இருக்கிறது. இதை அந்த திரைச்சீலைகள், எத்தனை திரைச்சீலை? 10 திரைச்சீலை. வாசித்தீங்களா? 26ஆம் அதிகாரம் 1. மேலும்
திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடு திரைகளால் அல்லேலூயா 10 மூடு திரைகள் 10 அப்படியே போடக்கூடாது. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 5 மூடு திரைகள் ஒன்றாக இணைக்கணும், இன்னொரு 5 ஒன்றாக இணைக்கணும், கொக்கியினால் 2ஐயும் 10 இணைத்து அப்படியே கூடாரத்தின் மேலே போட வேண்டும். அதுதான் வேதத்தினுடைய ஒழுங்காக இருக்கிறது. இந்த 4 விதமான நூலினால் நெய்யப்பட்ட கேருபீன்கள் இதெல்லாமே திரைச்சீலையில் இருக்கிறது. இதெல்லாம் தெய்வீக சுபாவத்தை குறிக்கிறது. சரி, இப்போ 7வது வசனம் 26ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் 11 மூடு திரைகள் உண்டாக்க சொல்லுகிறார் பாருங்க. வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரால் 11 மூடு திரைகளை உண்டு பாருங்க. ஆட்டு ரோமத்தினாலே 11 மூடு திரைகளை உண்டு பண்ணுவாயாக. அல்லேலூயா. இது மூடு திரை, அது திரைச்சீலை, இது மூடு திரை. வனாந்திரத்தில் வெயில், பனி, கடும் குளிர், தூசிகள் படக்கூடும், அதனால் அது கிழிஞ்சு போகக்கூடும். அதை பாதுகாப்பதற்காகவே இந்த மூடு திரைகள், அதாவது கர்டன்ஸ் அண்ட் கவரிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல நாம் பார்த்தோம் கர்டன்ஸ் திரைச்சீலை, இது மூடு திரை கவரிங், மூடுவதற்காக. எதுக்காக? அது வனாந்தரமான இடம், மணல் நிறைந்த மணல் பாங்கான பாலைவனத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கா, அங்கே தான் அந்த கூடாரம் செய்யப்பட்டிருக்கிறது. அதை மூடி என்ன செய்யணும்? பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இப்போ திரும்ப 11 மூடு திரைகளை உண்டு பண்ணுவாயாக. ஏனென்றால் வனாந்திரத்தில் வெயிலோ, மழையோ, காற்றோ, பனியோ, புயலோ, வேற எதுவும் அது என்ன செய்யக்கூடாது, அது சேதப்படுத்த கூடாது. ஆகவே தான் இந்த 11 மூடு திரைகளை மறுபடியும் உண்டாக்க சொல்றது பார்க்கிறோம். இன்றைக்கி வாசித்தீங்கன்னா 5 மூடு திரைகளை ஒன்றாகவும் 6 மூடு திரைகள் இன்னொன்றாகவும் சேர்த்து அது மூடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு இவைகளெல்லாம் மிருதுவான சுபாவங்கள். வனாந்தர வாழ்க்கையினால் இவைகளெல்லாம் சில வேலை என்ன செய்யும், சாப்பிட்டா இருக்கிறவங்களை பார்த்து எளிதில் ஏமாற்றி விடுறாங்க, ஏமாந்து போகணும் உண்டு. ஆகவே இந்த வனாந்தர வாழ்க்கையில் இவையெல்லாம் இந்த சுபாவங்கள் அழிந்து போக இல்லாவற்றால் அது அந்த நூல்கள் எல்லாம் கசங்கி போகக்கூடும். ஆகவே தேவன் அங்கே இங்கே மூடு திரையை போட்டு பாதுகாக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த 7வது வசனத்தில் ஆட்டு ரோமத்தினால, சரி, ஆட்டு தோல்னால சொல்லியிருக்கா, ஆட்டு முடியினால மயிரினால சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டு ரோமத்தினால் சொல்லும்போது அந்த ஆட்டினுடைய ரோமம் என்ன செய்யப்படணும்? வெட்டி எடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் தெய்வீகம். மாம்சம், தோல் என்ன செய்யக்கூடாது, அங்கே வெளிப்படக்கூடாது, தோல் வெளிப்படக்கூடாது. ஆட்டு ரோமத்தினால இந்த கூடாரத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கூடாரம் தேவ மகிமையுள்ள உன்னதமான அணுகுகளை பாதுகாப்பதற்கு ஆட்டு ரோமத்தினால நெய்யப்படுகிற திரைச்சீலைகள். அங்கே என்ன காணப்படக்கூடாது? தோல். தோல் என்ன? வெள்ளை, கருப்பு, சிவப்பு, நிறம், ஜாதி, ஜனம், இந்த மாதிரி மாம்சிக காரியங்கள் ஒன்று நினைச்சக்கூடாது, வெளிப்படக்கூடாது. தோல் என்று சொல்வது புறம்பான அழகு. அங்கே அலங்காரம், தோற்றம், இந்த ஜாதி வித்தியாசங்கள், வேறுபாடுகள் என்ன செய்யப்படணும்? கத்தரிக்கப்பட்டு அங்கே இந்த நாட்டு ரோமத்தினால்தான் இந்த திரைச்சீலை, மூடு திரை உண்டாக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய சபைக்குள்ளும் பெந்தகோஸ்தே சபைக்குள்ளும் கூட தோல் தான் முக்கியமாக இருக்குது. தோல் எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் பெண்ணு கருப்பாக இருந்ததுன்னா ஐயோ வேண்டாம். டிடபிள்யூஆரில் நீங்கள் இன்னொரு தகவலை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அருமையான நிகழ்ச்சி சொல்லியிருக்காங்க. ஒரு முறை பெண் பார்க்கும்படியாக மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே மாப்பிள்ளை பெண்ணை பார்க்குறாரு. பெண்ணு ரொம்ப அற்ற பிளாக், சாதாரண பிளாக் இல்லை, சட்டி கருப்புன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது மாதிரி. மாப்பிள்ளை ஒரு மாதிரி அப்படியே சோர்ந்து பேசாமல் நின்றுட்டுருக்கிறாரு. ஆனாலும் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, சாப்பிட்டு போகணுன்னு சொல்லி அவங்களுக்கு விருந்து பரிமாறுறாங்க. அந்த நேரத்தில் திடீரென்று சாம்பார் கீழே சிந்துகிறது. அந்த மாமியாராக வரப்போகிறவங்களுடைய வஸ்திரத்தில் அந்த துணியில் சாம்பார் பட்டு விடுகிறது. உடனே அந்த பிள்ளை ஓடி போய்
ஒரு பவுலில் தண்ணி கொண்டு வந்து அந்த துணி பிடிச்சி கசக்கி சுத்தம் பண்ணுகிறது. இதை பார்த்துட்டு அங்கே மாப்பிள்ளையுடைய தகப்பனார் சொன்னார், அங்கே டேபிளில் ஒரு வாழைப்பழம் வச்சுருந்தாங்க. அந்த வாழைப்பழம் அதுவும் கருப்பாக இருந்தது, வாழைப்பழமும் கருப்பாக இருந்தது. அந்த மாப்பிள்ளைய அப்பா சொன்னார், தோல் தான் கருப்பு, உள்ளே இனிக்கும். தோல் தான் கருப்பு, ஆனால் உள்ளே இனிக்கும். அந்த மகளுடைய செயல் எல்லாரையும் கவர்ந்து விட்டது. அந்த கலருக்கு அவங்க இடம் கொடுக்கல, உடனடியாக அந்த பெண்ணை திருமணம் பண்ணது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு தோல் ரொம்ப முக்கியமாக சிலர் கருதுகிறாங்க. ஜாதி வித்தியாசங்கள் எல்லாம் ஒழிக்கப்படணும், வித கொள்கைகளை இயேசுவின் குடும்பம் உண்டுல நம்ம அப்படியே ஜோராக நாம் பாடுகிறோம். ஆனால் குறிக்கப்பட்ட நேரம் வரும்போது எந்த ஆள், எந்த ஊர், அவங்க சொந்தக்காரங்களா, இந்த பக்கமா, அது நார்த்தா, அது சவுத்தா, இந்த மாதிரி கேட்டு தோலை கண்டுபிடிக்கணும்னு இருக்கிறாங்க. அதல்ல, ஆவிக்குரிய எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்களா, அவங்க சபையிலே சாட்சியாக இருக்காங்களா, ஒரே சபையில் நிலைத்திருக்காங்களா, என்னால் அந்த மாதிரி இல்லாமல் முதல்ல கேட்குறது இல்லை. எவ்வளவு போடுவாங்க, எவ்வளோ செய்வாங்க என்று சொல்லி தோலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்கிறாங்க, சிலர் ஏமாந்து போகிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இது ஒரு புறம்பான அழகு. ஜாதி நிற வேறுபாடு இல்லாத அந்த தோலெல்லாம் கத்திரிச்சிட்டு என்ன பண்ணணும், அந்த ரோமத்தினாலே மூடு திரைகளை உண்டு பண்ணணும். ஊழியர்களுக்கு கூட அப்படி தான். அது பவுல் சொல்கிறாரு 2 கொரிந்தியர் 5:16-17 வசனங்கள். 2 கொரிந்தியர் 5:16 ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோ. ஒருவனையும் மாம்சத்தின்படி அறிவது என்றால் இன்ன இனம், இன்ன ஜனம், இன்ன நிறம், இதெல்லாம் மாம்சத்தின்படி அறிகிற அறிவு வேற. இயேசுவை குறித்து மாம்சத்தின்படி சொல்லணும்னு சொன்னால் யோசேப்பின் குமாரன், தச்சனுடைய குமாரன், மரியாளின் மைந்தன் என்று சொல்லி மாம்சத்தின்படி உள்ள ஒரு அறிவு. இது முதல் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அப்படி அறிய மாட்டோம் என்று சொல்லி ஒரு புதிய சிருஷ்டியை வெளிப்படுத்தினது போல அங்கே தோல் கத்தரித்து விடப்பட்டு ரோமத்தினால அந்த மூடுதிரை உண்டாக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 12:13 இது ஊழியருக்கு மட்டுமல்ல, விசுவாசிகளுக்கு கூட. 12:13 நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக நாம் என்ன செய்கிறோம், ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். அல்லேலூயா. அதனால்தான் இயேசுவை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தில் மயிர் கத்திரிக்கு முன்பாக சத்தம் விடாதிருக்கிற ஆட்டை போல இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கத்தரிக்கப்படும் போது சத்தம் விடக்கூடாதாம், சத்தம் விடவில்லையாம். அதுதான் திவ்ய சுபாவம், இயேசுவின் சுபாவம். ஆனால் நம்முடைய குடும்பங்களிலே காணப்படுகிறது, அந்த நேரத்தில் அவங்க சோர்ந்து போகிறாங்க, பின்வாங்கி போகிறாங்க, கத்தரி விட்டு சபை விட்டே போகிறவர்கள் உண்டு. அந்த இடத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆட்டு ரோமத்தினால உண்டாக்கப்படுகிற இந்த திரைசீலை மிக முக்கியம். அது தியாகமான, தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்குற ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்தது 14ஆம் வசனம், இன்னொரு தோல், சிவப்பு தீர்த்த, இங்கே ரேம்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கிற ரேம்ஸ், RAMS ரேம்ஸ், சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோல். கூடாரத்துக்கு ஒரு மூடியையும் இன்னொரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன், சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோல். இங்கே தோலில் செய்யப்பட்டதா? ஆமாம், தோலில் தான் செய்யப்பட்டது. ஆனால் தோலினுடைய இயற்கையான அந்த நிறம் காணப்படாதபடிக்கு என்ன செய்தாங்க, சிவப்பு தீர்த்த அந்த அனுபவம், அந்த சிவப்பு வர்ணம் அதில் பூசப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இங்கேயும் ஜாதி இல்லை, நிறம் இல்லை, திவ்ய சுபாவம் நமக்கு உண்டாகணும். பரிசுத்த அன்பு, கர்த்தரை சத்துருவை நேசிக்கக்கூடியது நமக்கு உண்டாக வேண்டுமாம். ஆக இங்கே சொல்லப்பட்டிருக்க சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா என்று சொல்வது, ஆட்டு தோல் என்று சொல்வது, தோலினால் செய்யப்பட்டிருந்தாலும் இயற்கையான அந்த தோலடி நிறம் என்ன செய்யப்படவில்லை, காணப்படவில்லை. அது சிவப்பு தீர்த்த சிவப்பு வர்ணம் பூசப்பட்டதாக இருக்கிறது, அங்கே மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில்
இந்த வித்தியாசத்தை பாராட்டி பல சூழ்நிலைகளில் அவங்க சோர்ந்து போனாங்க. அந்த குடும்பத்தில் வித்தியாசமாக இருந்தது. முடிவில் அவங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணமான பிற்பாடு ஒரு நாள் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. நாங்கள் போய் அந்த ஒரு தேங்க்ஸ் கிவிங் அந்த ஆராதனை நடத்தினோம். அந்த தேவ மனிதன் சொன்னார், எங்கள் வீட்டில் தான் சமத்துவ உரிமை இருக்கிறது, எங்கள் வீட்டில் தான் சமத்துவ உரிமை இருக்கிறது. 2 பேர் அமெரிக்காவில் இருக்காங்க குடும்ப ஃபேமிலியாக. அந்த 30 விழா என்று சொல்லி எங்களை கூப்பிட்டு ஒரு ஜெபம் நடத்துனாங்க. ஒரு நல்ல ஒரு சாட்சி கொடுத்தார். இப்படி நான் எதெல்லாம் வெறுத்தேனோ, எதெல்லாம் வேண்டாம் என்று சொன்னேனோ, அதெல்லாம் எங்களோட கூட சேர்ந்து வந்து சமத்துவபூர்வமாக இப்போ பார்த்தீங்கன்னா சமத்துவபூர்வம் கூட எல்லாம் ஒரே கலர் அடிச்சுட்ருக்காங்க, வேறு கலர் இல்லை. எங்கே பார்த்தாலும் ஒரே கலர். அல்லேலூயா. இங்கே சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடை தோல் மாதிரி தான் இருக்குது அங்கே பார்த்தா. ஆமாம், வர்ணம் அப்படி தான் பூசப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லாமே தேவனிடத்திலிருந்து பெற்ற அந்த கிருபை என்பதை நாம் அறிந்து பரிசுத்தம், ஞானம், நீதி, மீட்பு இதெல்லாம் என்ன செய்யப்படணும்? காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த திரைச்சீலைகளும் 3 திரைகளும் போடப்படுகிற. ரோமர் 4:22. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். நீங்க அந்த பகுதியை கடைசி வரைக்கும் நீ வாசித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் 7 படிகள், 7 steps of Abraham's faith, அது நீங்கள் படித்து பார்த்துக்கொள்ளுங்க. 7 வகையில் 7 விதத்தில் 7 படிகள் அடங்கிய அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே பூர்ணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோல் என்று சொல்வது நல்ல ஒரு மூடி, அங்கே நிறம் காணப்படவில்லை, வர்ணம் பூசப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அங்கேயும் ஜாதி வித்தியாசங்களோ தோல் வித்தியாசங்களோ இல்லாதபடிக்கு, இன வித்தியாசம் இல்லாதபடிக்கு ஒன்றாக்கப்படுகிற ஒரு அனுபவம். அதில் தான் தேவ ஞானம், தேவ நீதி, பரிசுத்தம், மீட்பு வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கடைசியாக இன்னொரு தோல் மூடிய பாருங்க, 14வது வசனம். சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும் அதின் மேல், அதே வசனத்துல அதின் மேல் தகசு தோலால், அதுக்கு மேல அந்த சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோலின் மேல இன்னொரு மூடி. என்னது? தகசு தோலால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவார். மேல 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 இந்த மூடியெல்லாம் போட்டு அதை என்ன செய்யறாங்க? மூடி பாதுகாக்க. தகசு தோல் மூடி என்று சொல்வது பேட்ஜர் என்று ஆங்கிலத்தில் BADGER எல்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது சின்ன ஒரு மிருகம். அந்த மிருகத்தை பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்காது, ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நீங்கள் முதலையை பார்த்தா தொட்டு பார்க்க முடியுமா? ரொம்ப சாஃப்டாக இருக்குமா இல்லையா? சொரண்டு இருக்கு இல்லையா? அதுபோல் அங்கே தகசு தோல் என்பது, தகசு மிருகம் என்று சொல்வது மிகவும் ரஃப்பு, திக்கு, ரொம்ப சொரசொரப்பு, அழகில்லை, சௌந்தரியம் இல்லை, மேல் பாகம் சாம்பலாக இருக்கும், வயிற்று பாகம் கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு மிருகம். அதனுடைய தோல், அதனுடைய தகசு தோல் மூடி என்பது இங்கே நாம் பார்க்குறோம். அந்த தகசு என்கிற பிராணி சாப்பிடுறது என்ன தெரியுமா? பூச்சிகள், எலிக்குட்டி, தவளை, இந்த மாதிரி அசிங்கத்தில் இதெல்லாம் சாப்பிடக்கூடிய அந்த ஒரு அசிங்கமான அருவருப்பான ஒரு மிருகம். ஆனால் அந்த தகசு தோல் அந்த மேலே எந்த ஒரு அழுக்கு பட்டாலும் அப்படி உதறினா எல்லாமே விழுந்து போயிடுமா? ஆமேன், அல்லேலூயா. நீங்கள் பனைமரத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய ஒரு பாடமே இருக்கிறது. பனைமரம் உயரமாக இருக்கும், மேல் நோக்கி மட்டும் வளரும், வெளிப்புறம் சொரசொரப்பாக இருக்கும், உள்புறம் சாஃப்டாக இருக்கும், ஆழமான வேறு இல்லை. இதெல்லாம் நீதிமான் எப்படி இருக்கிறான்னா பனையை போல செழிப்பாக இருக்கிறான்னு சொல்லுது. மேல் நோக்கி மட்டும் வளர்கிற, மேலே பார்த்து வளர்கிற ஒரு அனுபவம். வெளிப்பக்கம் சொரசொரப்பாக இருக்கிறது என்னத்தை காட்டுகிறது என்றால் பாவத்தை குறித்து எதிர்த்து போராடக்கூடிய ஒரு காரியம். உள்ளே சாஃப்டாக இருக்குது. நம்முடைய மனது எப்போதுமே இலைகன இரக்கமுள்ள இருதயமாக இருக்கணும். பூமியில் ஆழமாக வேர் விட்டு பூமியில் இருந்து விடக்கூடாது என்பதற்காக பனைமரத்துக்கு ஆழமான வேர்கள் இல்லை, சல்லி வேர்கள் மட்டும்தான் இருக்குது என்பது போல தான் இந்த தகசு தோல், அந்த தகசு இந்த மிருகத்துடைய அந்த தோலினால் ஒரு மூடியை செய்யும்போது அதனுடைய காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை, வேறு எந்த விதமான
விசேஷமாக சொல்லக்கூடிய ஒன்றுமில்லை, ரொம்ப கருப்பு, அதோடு கூட கால்கள் மிகவும் குட்டையாக இருக்கக்கூடியது. இப்போ அது எங்கே இருக்குன்னு தெரியாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தகசு பிரயாணியுடைய தோல் என்று சொல்லி. அல்லேலூயா. தேவ ஊழியர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இது மிக முக்கியமானது அல்ல. அழகுமில்லை, சௌந்தரியமில்லை, அந்த கெடுற்றார் எந்தனை மீட்க. அழகுமில்லை, சௌந்தரியம் இல்லை, அந்த கெடுற்றார் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்குகிறார், சிறுமை அடைந்தே தொங்குகிறார். அவருக்கு அழகுமில்லை, சௌந்தரியமில்லை. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்களேன். இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. பாருங்க, நம்முடைய மேய்ப்பர், நம்முடைய மீட்பர், நம்முடைய மணவாளனுக்குள்ள காரியம் அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. நாம் அவரை பார்க்கத்தக்க மிக நல்ல ரூபமும் இல்லாத அவர்தான் நம்ம என்ன செய்தார், மீட்டு கொண்டார். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த தகசு பிராணியின் தோலானது ரஃபா திக்கா சொரசொரன்னு, அழகுமில்லை, சௌந்தரியம் இல்லை, மேல் பாகம் சாம்பல், வயிற்று பகுதி கருப்பு, இப்படி அப்படி இருந்தாலும் கூட அந்த தோலினாலே ஒரு மூடியை உண்டு பண்ணுவாயாக. அது என்ன காரியத்தை என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளுடைய பிரதிஷ்டையின் ஜீவியம். ஆமென். நம்புறீங்களா? எனக்கு பவுட்ரு போட்ட ஞாபகமே இல்லை, எனக்கு பவுட்ரு போட்ட ஞாபகமே இல்லை. பவுட்ரு போட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் வெள்ளையாயிருக்கணும், தெரியாது. பால் குடித்தா வெள்ளையாயிருவாங்களோ? இல்லை, இருக்கிறது போதும். ஆண்டவர் ஒருத்தருக்கு ஒரு ரூபத்தை தந்திருக்கிறார். எல்லோரும் வித்தியாசமாக தான் இருக்கிறோம், இருக்கிறதே நமக்கு போதும். அல்லேலூயா. ஆக சூலமத்தி என்ன சொல்கிறார் என்றால், வெயில் என் மேல் பட்டது, நான் படிங்களேன் 1:5 உன்னத பாட்டு. எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாயிருக்கிறேன். அல்லேலூயா. கருப்பாகிறவங்களாம் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம். நான் கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக்க கூட நாங்கள் உள்ளத்தில் எப்படி இருக்கிறோம், அழகா இருக்கு. உள்ளான அழகு தான் பூரண அழகு, அது மனவாட்டியின் அழகு. புறம்பான அழகு உலகம், லௌகிகம், பல தீமையான காரியத்தை கொண்டு வருகிறது. இன்றைக்கி அப்படி தானே இருக்கிறது, உலகமே அப்படி தான் போயிட்டுருக்கிறது. ஒரு பாஸ்டர் அப்படி தான் சொன்னால் சொல்ல வெக்கமாக சொல்ல மாட்டேன். உலகம் அப்படி தான் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மூடி என்ன செய்யணும், பாதுகாக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். இங்கே தகசு தோல் மூடியினால் செய்யப்பட்டிருக்கிற ஒரு மூடி என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இது ஊழியருடைய பிரதிஷ்டை, தேவனுடைய பிள்ளைகளுடைய பிரதிஷ்டையான காரியங்கள். நாம் என்னெல்லாம் ஆண்டவருக்கு பிரதிஷ்டை பண்ணி தியாகம் பண்ணி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறோமோ அதை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. வில்லிவாக்கத்தில் பாடியில் ஒரு பிள்ளை சுகவீனமாக இருந்தபோது அவங்க தாத்தா சாமுவேல், ஞாபகம் இருக்கிற 77 அவர் கூப்பிட்டார், பாஸ்டர் ஓடி வாங்க பாஸ்டர். அப்போ பாஸ்டர் இல்லை பிரதர் வாங்கன்னாங்க. நான் அதிகாலையில் அங்கே போனேன். அந்த பிள்ளை ஆஸ்துமாவினால் பலவீனப்பட்டு அப்படியே சோர்ந்து படுத்துருக்கிறது. அந்த தாத்தா சொன்னார், பாஸ்டர் நம்ம ஜெபம் பண்ணுவோம், 2 பேர் ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்பாரே என்று சொல்லி அவர் சொன்ன உடனே அந்த வயதானவரோட நான் அப்போ இளம் பிராயம் 77, என் வயசு இல்லை, அந்த வருஷத்தில் உடனே அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணோம். அப்போ அந்த வசனம் கிடைத்தது. என்ன வசனம்? ப்ரோவர்ப்ஸ் 4 அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை படிங்க. என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களை உன் இருதயத்தில் காத்துக்கொள். வசனத்தை கண்டுபிடிக்கிறவளுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். வசனத்தை கண்டுபிடிக்கிறவளுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனெடுத்தது ஜீவ ஊற்று. இப்படி ஜபம் பண்ணி முடித்தோம். அந்த பிள்ளை எழுந்து உட்கார்ந்தது. அல்லேலூயா. அற்புதம், அருமையா. அதுக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு அந்த வியாதியே வரவில்லை. ஆண்டவர் அப்படி அற்புதமான காரியத்தை
செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்துக்கு பதிலை கொடுக்குறார். சிலருக்கு வாய் திறந்திருக்கிறது, நேரம் இல்லை, சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்படி கர்த்தர் நம்முடைய பிரதிஷ்டையின் மூலமாக, தியாகத்தின் மூலமாக, நம் மூலமாக கர்த்தர் அநேக காரியத்தை செய்வார். ஊழியருக்கு மட்டுமல்ல, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன. செய்கிறீங்களா? ஓடி ஓடி ஓடுற, பயந்து ஓடுறாங்களுடைய ஒரு பிசாசு விரட்டுறதோ அல்லது ஒரு குடும்பத்துக்கு போய் ஜெபம் பண்ணுறதோ, ஐயோ நமக்கு வந்துடும். ஒரு பாட்டி நீ காலையில் ஃபோன் பண்ணாங்க, காலையில் 3 மணிக்கு சரியாக என் வீட்டு மேலே கல் விடுது, என் வீட்டு மேலே தண்ணி தந்த வீடு. இப்போ நான் சொன்னேன், தண்ணி கொண்டு வாங்க, ஜெபம் பண்ணி போடுவோம், அதுக்கு பயப்பட வேண்டாம், அது பிசாசின் கிரியை தான் என்று சொல்லி நான் சொல்லி அனுப்பியிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் விடுதலை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அந்த வீட்டுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் பிள்ளைகளை நம்ம எந்த வகையில் நடத்தணுமோ வளர்க்கணுமோ அதுக்கு ஏற்றபடி வளர்க்கணும். அழகு அழகுன்னு சொல்லி கடைசியில் இந்த பாட்டு பாடலாம், அழகு வருவாய் தர நிம்மதியில் ஒரு பாட்டு வருது பாருங்கள். அழகு மாயை பாட்டு பாடினா போதாதுங்க, இந்த மாயை என்ன செய்யாது, நிலைத்திராது, அதை நம்பாதே, மயக்கிடுமே, மரணம் ஒரு நாள் சந்திக்கும். அப்போ என்ன ஆகும்? அப்போ என்ன ஆகும்? ஆகவே நம்ம கவனமாக இருக்கணும். அந்த காலத்தில் ஞாயிறு பிள்ளைகளுக்கும் கூட நல்ல கருத்துள்ள அருமையான பாடல்களை சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் வேணா அந்த பாடலை இங்கேயே சொல்லி கொடுக்கலாம். ஞாபகம் இருக்குதுங்களா? பொன்னும் வெள்ளியும் எனக்கு வேண்டாம். கேட்குறதுக்கு அசிங்கமாக கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால அந்த பிள்ளைங்கள்லாம் அதே வகையில் வளர்ந்துருக்குறாங்க. ஆமேன். பிள்ளைகளுக்கு இளம் பிராயத்திலே சொல்லி கொடுத்துட்டா அந்த பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? காய்ச்சல் வந்து தும்மல் வந்தால் அம்மா சொல்லுவாங்க, ராமசாமி டாக்டருக்கு போல ஓடி புறப்படு. அவன் சொல்லுவான், ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் நோயெல்லாம் குணமாக்குன்னு சொல்லியிருக்கிறாரு என்று சொல்லி பையன் சொல்லுவான். ஆமேன். என்ன பாட்டு? பொன்னும் நீங்கள் பாட வேண்டாம், பாடி கடைசியில் பொய் சொல்லாதீங்க. பொன்னும் வெள்ளியும் எனக்கு வேண்டாம், உயர்ந்த வஸ்திரம் பெல்பாட்டும் வேண்டாம், மருந்தும் வைத்தியனும் வேண்டவே வேண்டாம், ஏசு போதுமே. என்ன? ஏசு போதுமே. சினிமா டிராமா சர்க்கஸ் வேண்டாம், டெலிவிஷன் எனக்கு காணவே வேண்டாம். அப்புறம் என்ன? எல்லாம் அப்படியே என்னென்னமோ இருக்குது. எல்லாம் என்னது? வேண்டாம் 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 என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது பசு மரத்து ஆணியை எப்படி அடிச்சா இருக்குமோ அதுபோல் இளம் பிராயத்திலேயே அவங்களுக்கு அந்த சத்தியம் வழங்கி கொள்ளும், புரிஞ்சு கொள்வாங்க. இந்த மாதிரி போராட்டமெல்லாம் இருக்காது. எவ்வளோ போடுவீங்க, எவ்வளவு போடுவீங்க, அப்படி தான் கேட்குறாங்கலாம், எவ்வளவு. ஆமாம். ஆகவே பிரியமானவங்களே, அது ஒரு பிரதிஷ்டையான ஒரு ஜீவியம், அது மேன்மையான ஒரு காரியம். அந்த மிருகத்தின் மேலே எவ்வளோ தூசி பட்டாலும் அது என்ன செய்யுமா? உதறி தள்ளிவிடும். உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, பாட்டு பாடுறோம், உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. ஆகவே ஆண்டவர் நமக்கு மிகுதியான அழகை கொடுத்துருக்கார் பாருங்களேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் என்ன அழகு கொடுத்துருக்கார் பாருங்க. 9-14. நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி, பாருங்க, நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி, உன்னை ரத்தமர ஸ்நானம் பண்ணி, உனக்கு எண்ணெய் பூசி, சித்திர தையலாடையை உனக்கு உடுத்தி, சாயந்தீர்ந்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து, கட்ட மெல்லிய புடவையையும் மூடிக்கொள்ள பட்டு சால்வையையும் உனக்கு. என்ன அழகு பாருங்க, என்ன அழகு பாருங்க. ஆண்டவர் தர்றார். உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து, உன் கைகளிலே கடகங்களையும், உன் கழுத்திலே சரப்பணியையும் போட்டு, உன் நெற்றியில் நெற்றி பட்டத்தையும், உன் காதுகளில் காதணியையும், உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையலாடையுமாய் இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றாய். உன் அழகினாலே உன் கீர்த்தி புரஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற உள்ளான அழகு. பிள்ளைகள்லாம் குறித்து வச்சுட்டாங்க. இவ்வளோலாம் சொல்லியிருக்கு, நீங்கள் எனக்கு என்ன போட்டீங்க? என்ன சொல்லியிருக்கீங்கன்னா இவ்வளோலாம் சொல்லியிருக்கு, நீங்கள் ஒரு தோடாவது போடக்கூடாதான், ஒன்றாவது ஒரு தொங்கட்டான் போட்டக்கூடாதா அப்படின்னு
கேட்க போகிறாங்க பாருங்க. அப்படி அல்ல, உள்ளான அழகு. ஆனால் நீயோ அழகை நீயோவென்றால் உன் அழகை நம்பி கவனிங்க, நீயோவென்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோரமார்க்கமாய் பார்த்தீங்கன்னா, அழகை நம்பாதே, பெண் அழகை நம்பாதே, மாயை மாயை எல்லாம் மாயை. ஆகவே இந்த நாட்களில் ஆவிக்குரிய சபைகளில் கூட ஆவிக்குரிய அர்த்தங்கள் உள்ள பாடல்களை தவிர்த்து விட்டு பொதுவான சில பாடல்கள் ஆட்டம் பாட்டத்துக்கேற்ற அந்த பாடல்களை ஈர்க்கக்கூடிய காரியம் தான் நடந்துட்டுருக்கு. பார்த்துருக்கீங்களா? ஆவிக்குரிய அர்த்தமுள்ள நல்ல அருமையான பாடல்கள்லாம் விட்டுட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எங்கே இருக்குது? அந்த பாடகரோடு சேர்ந்து அவரோடவே ஆடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணால் தான் அவங்க பெரிய ஊழியர் என்று நினைக்கிறாங்க. அப்படி தான் இந்த நாட்கள் நடந்துட்டுருக்கு. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. சபைக்குள்ளே கூட இப்படிப்பட்ட உலகம் புகுந்து விடாதபடிக்கு பாதுகாப்பதற்காகத்தான் இந்த தோளின் மூடிகள். தகுசு தோல் மூடி என்று சொல்வது எல்லாவற்றையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்பாக இந்த தகுசு தோல் உஷ்ணம் வந்தால் கூட பாதிக்காது. எவ்வளோ உஷ்ணம் அதுமாரி பட்டால் கூட அது ஒன்றுமே செய்ய முடியாத திக்காக இருக்குது. எரேமியா 17:7-8 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் என்னது பாருங்க, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதையும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். பாத்தீங்கன்னா, உஷ்ணம் வருகிறதை காணாமல் என்னப்படுகிறதுங்க? இலை பச்சையாய் இருக்கும். அப்படி என்றால் என்ன ஒரு தூசி மேலே உலகம் பல காரியம் வந்து விழுந்தா கூட ஒன்றும் அதை சேதப்படுத்தவே படுத்தா. தூசி உதறிவிட்டு அது தள்ளி விடுமாம். அதுபோல தான் நீங்கள் கர்த்தர் மேல் முழு நம்பிக்கை வைத்திருக்கிற 8ஆம் வசனம். அவன் தண்ணீர் அண்டிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. அப்போது எந்த ஒரு பாடு கஷ்டங்கள் போராட்டம் வந்தாலும் நம்ம கர்த்தர் மேல் முழு நம்பிக்கை வைத்து அவரோடு இருக்கும்போது நிச்சயமாக இப்படிப்பட்ட கவரிங் கர்டன் என்ற இந்த திரைச்சீலைகள் மூலமாக நாம் பாதுகாக்கப்படுவோம். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். முதலாவதாக கேருபீன்களின் திரை 4 விதமான நூலினாலே நெய்யப்பட்ட காரியங்கள், ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு ஆகிய அந்த காரியங்கள். அதோடு கூட கேருபீன்கள் அது சேர்ந்திருக்கிறது என்பது ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம். 2வது, ஆட்டு ரோமத்தினால தோல் இல்லை, சுயநலம் இல்லை, எல்லாமே கர்த்தர்தான் என்று கர்த்தரையே நம்பி இருக்கக்கூடிய ஒரு காரியம். 3வது, சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோல். இங்கும் தோல் மறைக்கப்பட்டு நிறம் வெளியே தெரியாதபடி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவை எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கடைசியாக தகுசு தோல் மூடி பிரதிஷ்டையுள்ள ஒரு ஜீவியம். ஆண்டவருக்காக நம்ம பிரதிஷ்டையுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே சேரலாம். 2 வசனங்களை வாசித்து முடிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது எங்கள் புறம்பான மனிதன் அழிந்தும் நாளுக்கு நாள் அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அழிந்து போகணும், மறைந்து போகணும், ஒளிந்து போக வேண்டும். இந்த வேலை தான் சபைகள் நடந்துட்டு இருக்கு. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். இந்த வேலை தான் சபைக்குள்ளே ஆவியான செய்து கொண்டிருக்கிறார். நாம் விசுவாசித்தான் நிச்சயமாய் நடக்கும். புறம்பான மனுஷன் என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் அழிந்து, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு பூரணமாக்கப்பட்ட புதிய சிருஷ்டியாய் மாறணும். அல்லேலூயா.
இது நம்முடைய விருப்பமும் ஏக்கமும் எதிர்பார்ப்புமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே, கவனிச்சுக் கொள்ளுங்க, தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, என்ன சரீரம்? அற்பமான சரீரத்தை, நாற்றம் பிடித்த சரீரம், அற்பமான சரீரம், கேடுள்ள இந்த சரீரம், அழிவுக்குரிய இந்த சரீரம், அற்பமான சரீரம், அதாவது சாவுக்கேதுவானது சரீரம் சொல்லப்பட்டு அற்பமான இந்த சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இல்லைங்களா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்றாரு, அற்பமான உங்கள் சரீரத்தை மகிமையான சரீரமாக அவர் மறுரூபப்படுத்த விரும்பும்போது அதுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அங்குதான் சொல்கிறது நம்முடைய குடியிருப்பு. படிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. எங்கும் அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஃபார் எபவ் ஆல் ஹெவன். அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். prepare to meet thy God. தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்க. நாம் எழுந்திருப்போம். மைந்தன் இயேசு கிறிஸ்து துதிக்கு பாத்திரரே. தேவ மைந்தன் இயேசு கிறிஸ்து துதிக்கு பாத்திரரே. தோன்றினாரே தாழ்மையின் ஒருவன், துயரம் தீர்க்கருரை படியே. தோன்றினாரே தாழ்மையின் ஒருவன், உயரம் தீர்க்கருரை படியே. ஆனந்தமா நாம் ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா மகிமை. ஆனந்தமா நாம் ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா மகிமை. அற்புத இயேசுவுக்கே, ஞானம் நீதி பரிசுத்தம் மீட்பு ஆன பரிசுதனே. ஞானம் நீதி பரிசுத்தம் மீட்பு ஆன பரிசுதனே. வானவரின் சாயல் நமணிய மானிட ரூபம் தரித்தவரே. வானவரின் சாயல் நமணிய மானிட ரூபம் தரித்தவரே. ஆனந்தமா நாம் ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா மகிமை. ஆனந்தமா நாம் ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா மகிமை. இயேசுவுக்கே, அற்புத இயேசுவுக்கே. அல்லேலூயா மகிமையும் கனமும் ஆளுகையும் அவர்க்கே. அல்லேலூயா மகிமையும் கனமும் ஆளுகையும் இவர்க்கே. ஆசையுடனே பணிந்திடுவோமே, அதிசயமாய் நம்மை மீட்டவரே. ஆசையுடனே பணிந்திடுவோமே, அதிசயமாய் நம்மை மீட்டவரே. எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம்.
உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவோ பெரிய தேவன் ஆண்டவரே. அகிலத்தை உண்டாக்கி சிருஷ்டித்த எங்கள் தேவாதி தேவனை கத்தாவே, இந்த நாளிலே தேவ சமூகத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தில் வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல மேலான உம்முடைய பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமியிலே எத்தனோ பேர் கிடைக்காத விலையேறப்பட்ட ரட்சிப்பை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. ரட்சிப்பு உம்முடையதாக இருக்கிறபடினால் ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே எங்களிடத்தில் என்ன நன்மையை கண்டீரோ கர்த்தாவே, எங்களை இப்படியாய் ரட்சித்து உம்முடைய வேத வசனங்களுக்கு கர்த்தாவே நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க, உம்முடைய வார்த்தைகளின்படி ஜீவிக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தி நடத்துகிறபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆவியானவர் எங்களோடு பேசினபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்க. நீரே மீட்பும் பரிசுத்தமும் மீட்புமான தேவனாயிருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே, இவ்வளோ பெரிய பரிசுத்தமும் மீட்புமான அந்த தேவனை நாங்கள் எப்படியெல்லாமே ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட எங்கள் தேவாதி தேவனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. வேதத்தில் புதைந்திருக்கிற புதை பொருட்களை ஒவ்வொரு வசனங்கள் மூலமாக ஆண்டவரே, ஒவ்வொரு நிறங்களின் மூலமாக ஆண்டவரே, ஒவ்வொரு தோள்களின் மூலமாக கர்த்தர் நாளிலே கர்த்தாவே நீர் எங்களோடு பேசினபடி நான் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவருடைய ஜீவியத்தை குறித்தும் ஆண்டவரே இந்த வசனங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறபடி நான் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த காரியங்களிலே நாங்கள் எதிலே தவறி இருக்கிறோம், எதிலெல்லாம் நாங்கள் குறைபட்டு இருக்கிறோம் என்பதை நாங்களே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே உமக்கு பிரியமானபடி நடந்து கொள்ள வேண்டிய கிருபையை எங்களுக்கும் சபைக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் மக்களுக்கும் நீ தரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய வசனத்தை நாங்கள் கேட்டது மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் நடக்கிறவர்களாக ஆண்டவரே எங்களை அதை ஒப்பு கொடுத்து ஜீவிக்க ஆண்டவரே, வசனங்களெல்லாம் நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே, அதை அசை போடத்தக்கதாக ஆண்டவரே வீடுகளிலே போய் அசை போட்டு ஜீவிக்க ஆண்டவரே, அந்த வசனங்களை மறுபடியும் திரும்பி பார்த்து ஆண்டவரே உம்மை கேட்டவர்களாய் நாங்கள் உகந்தவர்களாய் காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை தந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆராதனை நீர் பொறுப்படுத்தபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியான அநேக காரியங்களை பாவங்களை குறித்தும் ஆண்டவரே குறைகளை குறித்து எச்சரித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே உமக்கு பயந்து நடுங்கி ஜீவிக்க கர்த்தர் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த மண்ணான சரீரம் அழிந்து போகிறது. நாங்கள் வாசித்த வசனத்தின்படி ஆண்டவரே உம்முடைய சரீரத்தினால் ஆண்டவரே அந்த நாளிலே எங்களை மறுரூபப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய சாயலுக்கு ஒப்பாக நீர் எங்களை வைத்திருக்கிறபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதெல்லாம் நாங்கள் யோசித்து நினைத்து ஒவ்வொன்றையும் கர்த்தாவுடைய சமூகத்தில் நினைவுகூர்த்து கொண்டே இருக்க, ஜெபித்து கொண்டே இருக்க கர்த்தர்களுக்கு கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். ஆராதனை கலந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு பலவிதமான போராட்டத்தோடு பிரச்சனையோடு யாரிடத்தில் சொல்ல முடியலையேன்னு இந்த ஆலயத்துக்குள் யாராவது கால் வைத்திருந்தால் அவர்கள் உம்முடைய சமூகம் இது உம்முடைய ஆலயத்தில் உலாவி கொண்டு இருக்கிற ஆண்டவரே, அவர்கள் கடந்து செல்லும் போது ஆண்டவர்கள் ஆசீர்வதித்து அனுப்போம். அப்படியே கர்த்தாவே காரியங்களெல்லாம் கர்த்தர் கண்டு அவங்களை ரட்சித்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். சுகத்துக்காக மாத்திரமல்ல, முழுமையாக தங்களை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கும்படியாகவும் நீர் அவளை ரட்சித்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவரும் உம்முடையத்தில் வர முடியாது. இதை இழுத்துக் கொள்ளும்படியாக உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த யாவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.